டைம் லீடா வந்து பண்ணியிருக்கீங்க. உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். நல்ல ஒரு மூவி. உள்ள பயத்தில் தான் போயிருந்தேன். ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லீடா பண்ணுறோன்ற பயத்தோட போகும்போது ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் இப்போ நல்லா இருக்குது. உள்ள ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஜெனனின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த ஆர்டிஸ்ட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு ஒரு காரணம். இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படத்தையும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. நல்ல படம். ஸோ மீடியா அண்ட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நர்வஸாக இருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் படம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற அந்த ஒரு ஃபியரா? ஃபர்ஸ்ட் படம் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது ஒரு 5 ஷோ போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகேவா இருக்குது. Very great, very grateful. Thank you God and thanks to all my team because எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப புதுசான ஒரு விஷயம். பிகாஸ் நான் மாடர்னாக ஸ்டைலிஷாக லைக் நிறைய ஆட்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் சில இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அண்ட் இது மாதிரி கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பிகாஸ் என்னை வந்து ஒரு ரகடாவோ இந்த மாதிரி காட்ட முடியுமான்னு எனக்கே தெரியாது. ஸோ ஆனால் இதில் வந்து நான் கொண்டு வரணும்னு ஒரு சேலஞ்சாக பண்ணேன். ஐ திங்க் இட் ஒர்க் அவுட் பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் இதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணும் போதும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். வெரி கிரேட்ஃபுல். நிஜமாக நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் என்னை இப்படி பார்க்குறது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கோ என்னன்னு தெரில. அண்ட் பார்த்து அவங்க நிஜமாகவே என் சீன்ஸ்லாம் வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுறதும் சரி அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுகிறதும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் கண்டிப்பாக இப்போ சொல்லக்கூடாது, யாருமே எதிர்பார்த்துருக்காத ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு. லாஸ்ட் 20 minutes நீங்கள் வந்து யூ வில் பி லைக் வெரி பார்த்துட்டு என்ன நடக்கும் அடுத்தது வெரி டென்ஸ்டாக இருக்கும். கியூரியஸ். இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு மத்தியில இந்த படம் வந்து எப்படி ஸ்டாண்ட் அலோனா நிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மக்கள் இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம். கண்டிப்பா எல்லா படமும் நல்லா ஓடணும், அதுதான் நம்மளுக்கு கடவுளை ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த படத்தை யூனிக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக கதைன்றது எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜான். இன்னும் அடுத்த படங்கள் எப்படின்னு தெரியல. பட் இது லவ்வில் இது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒரு நல்ல இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு இது பேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட். பிட் நர்வஸாக இருக்குது பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இதான் ஃபஸ்ட் மூவி நெகட்டிவ் லீடாக பண்ணியிருக்கேன். அதில் என்னோடய கேரக்டர் த்ரூ அவுட் வருது. என்னென்னா இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அந்த கேரக்டரில். அது என்னன்றது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம், இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனால் எந்த ஒரு லவ் ஸ்டோரியிலும் எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்தது கிடையாது. லவ் ஸ்டோரியில் ட்விஸ்ட்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வேறு மாதிரி ரைமிங்காக இருக்கும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம். அந்த ட்விஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ரியல் இன்சிடென்ட். அது ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, ரியல் இன்சிடென்ட்டு. அது அப்படியே தான் எடுத்திருக்கோம். அது ரெஸ்பான்ஸ் வந்து நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும். அது எங்களை கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவோம். நீங்கள் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் ஆடியன்ஸ். அதான் சொல்கிறேன், நர்வஸாக தான் இருக்குது. என்னை பார்க்கும்போது எனக்கே ஸ்க்ரீனில் பார்க்க நர்வஸாக இருக்குது. அந்த சீன் வரும்போது நம்ம பேக்ரவுண்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்லாம் அதை வந்து கத்தும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அதான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது நல்லா இருக்குது. சில சீன்ஸு கைத்தட்டல் கேட்கும்போது நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு இது தமிழ் டெபியூ. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் கூட வந்து பார்க்கும்போது அவங்களோட பல்ஸ் தெரியுது. ரொம்ப படம் முடியலை. அந்த லாஸ்ட் 20 minutes தான் படத்தோட மெயின் ஜோனே இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் தான் என்ன இருக்குன்னு தெரியும். நேற்று ப்ரெஸ் ஷோ இருந்தது, அதில் நல்லா இருந்ததுன்னா நிறைய ப்ரெஸ்காரங்க பிஆர்ஓக்காரங்க மியூசிக் நல்லா இருக்குது, எலவேட் பண்ணியிருக்குன்னு சொல்லும், மியூசிக் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழில் ஃபர்ஸ்ட் படம் இதுக்கான ரெஸ்பான்சஸ் இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக மியூசிக்கல் படம் தான், ரொமான்டிக் மூவி. சாங்ஸுக்கும் ஸ்கோருக்கும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வகையில் போயிட்டுருக்கேன். என்னோட படத்தை பற்றி நானே சொல்லக்கூடாது. வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அவருமே வந்து ஒரு மியூசிக் ரிலேட்டட் பர்சன். ஆமாம், அவருக்கு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா ஸ்கோரில் வந்து அவங்க அவ்வளோ வரல. சாங்ஸில் வந்து அங்கிட்டு கொஞ்சம் சஜஷன் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஸ்கோர் வந்து அவன் பண்ணும்போது லண்டனில் இருந்தாங்க. முழுக்க என்னோட சோனை தான் இருந்தது. டேரக்டர் தான் நமக்கு ஸ்கோர் பண்ணும்போது டேரக்டர் தான் என்னென்ன வேணும். ஸோ அந்த வகையில் நல்லா இருந்தது.